புள்ள கட்டுவீங்களா? அப்படியா? ஏன் ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்துல ஏன் எதுவும் செய்ய மாட்டேன்றீங்க? என்ன காரணம்? அனுமதி நம்ம இதெல்லாம் ஜாதியில வந்து சேர்த்தணும் இல்லைங்க. நம்ம ஜாதின்றது நம்ம கஷ்டப்படும் போது பார்க்காத ஜாதி. நம்ம வாழ போறதுக்கு மட்டும் வந்து அதே நேரத்துல கூட ஒண்ணு வச்சுங்க, நம்ம கையில ஒண்ணும் கிடையாது. பிள்ளைங்க பார்த்து எதாவது அதுவும் பண்ணிட்டு வந்துருக்கு. நம்ம என்ன பண்ண முடியும்? அந்த நேரத்துல நம்ம சேர்த்துதான் வேற வழி கிடையாது. ஒரு குழந்தை பெற்றுட்டானுங்க, அப்புறம் வந்து அப்பா அம்மா டைம் வந்து சேர்ந்துக்கிறானுங்க. இப்படியெல்லாம் நிறைய நடக்குது சம்பவம். அதனாலே நம்ம வந்து ஒரு நம்ம நினைக்கிற மாதிரி நடக்காதுங்க. பிள்ளைங்க இப்ப இருக்கிற பிள்ளைங்க எல்லாம் கம்ப்யூட்டர் பிள்ளைங்க இல்ல, கம்ப்யூட்டர் காலமாயி போச்சு. நவீன முறையில போயிட்டு இருக்குங்க எல்லாம். 14, 15 ஆயிடுச்சுனாவே எல்லாம் இந்த அப்புறம் எப்படி எப்படியோ ஆயிடுதுங்க. அதனால நாம வந்து நீங்க உங்க பிள்ளைங்க சொல்லி வளர்க்கலாம்ல, இல்லை நம்ம சாதி குளமா பார்த்து கட்டிட்டு வாடா, அதை செய்து இந்த தாழ்த்தப்பட்ட கூட்டத்தோட பார்த்து. அதான் நான் சொல்லியிருக்கேன் உனக்கு. வந்து எங்க அம்மா பிறந்த ஊர்ல, திருவாரூர்ல, கப்லாமணி ஒரு கருணாநிதி பிறந்த ஊர்ல நான் கட்டி வைக்கிறேன்டா. எங்க அம்மா வாழசுந்தரி கோயில்ல தவறுன்னு பிறந்தது எங்க அம்மா. அதனால நாங்க வாழசுந்தரி கோயிலே வச்சு உங்க கல்யாணம் பண்றோம்டா அப்படின்னு சொல்லியிருக்கேன். சரி நீங்க என்ன சொன்னீங்கன்னா சரின்றா. அப்புறம் அவங்க வீட்டு எப்படி போகுதோ ஆண்டவனுக்கு தான் தெரியும். மணி அம்மா சில பிறந்த சித்திரை மாசம். சரி, எனக்கு என்னன்னா, நீங்க இவ்வளவு தீவிரமா சாதிய சிந்தனையோட இருக்கீங்களே, என்னடா யோசிக்கிற? வேற ஒண்ணும் இல்ல. யோசிக்கிறதுலயும் ஒரு விதம் நல்லா இருக்கு, ஒரு விதத்துல கேட்கறதுலயும் நீங்க கேட்கறது வந்து அதுலயும் ஒரு விதத்துல புரியும். ஏன்னா நம்ம வந்து மனுஷன் தானேங்களையா? ஆமா, மனுஷன் தான். ரத்தம் ரத்தம்லாம் ஒண்ணு தானே. இப்ப எல்லாரும் ஒருமித்த கருத்தோட தான் நம்ம போனோம். அதை விட்டு நீ பெரியவன், நீ தாழ்த்தப்பட்ட ஜாதி, நான் இந்த ஜாதி அந்த ஜாதி போறதுல என்ன அர்த்தம் இருக்கு? சாதிக்க முடியாது. அப்புறம் நமக்குள்ள மட்டும் ஏன் அந்த பிரிவு நீ ஆழமா வச்சுட்டு இருக்கோம்? ஆரம்பத்துல இருந்து இப்ப ஒரு சின்ன விஷயம். இப்ப நீங்க முடியாத இருக்கீங்க, முடியாத இருக்கும்போது உங்க சாதி சமூகத்தை சேர்ந்த வந்து உங்களை கைப்பிடிச்சு தூக்கி விடல. ஒரு உதாரணத்துக்கு வச்சுக்கோங்க. இல்ல விழுந்தாலும் எழுந்தாலும் நீங்க தான். இப்போ உங்க மயனை கொண்டு போயிட்டு வேலைக்கு வச்சிருக்கிறது வந்துட்டு ஒரு பாய், ஒரு இஸ்லாத்துக்காரு. அப்படி இருக்கும்போது சாதி மதம் பார்க்காம நம்ம வாழ்க்கை வாழ்றதை விட்டுட்டு நம்ம பிள்ளைங்களுக்கும் சாதியத்தை ஊட்டி வளர்த்தோம்னா அது எப்படி சாத்தியப்படும்ங்கிறது தான் எங்களோட இது. நீங்க சொல்றது ரைட்டு தாங்க. ஆனா நாம கண்ட்ரோல்ல போலாம்னு நான் நினைக்கிறேன். அதுங்க கண்ட்ரோல் எப்படி மாறுதுன்னு தெரியாதுங்க. நான் உங்க கண்ட்ரோல்ல தான் அங்கய்யா கேக்குறேன். என் கண்ட்ரோல் கேக்குறீங்க, நான் கொண்டு வரேங்க. நீங்க கொண்டு வரேன், நான் இப்படிதான் போவேன்ட்டு அது ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்படி இல்ல, இப்ப நீங்க உங்க கண்ட்ரோல் எப்படி கொண்டு வரீங்க? என் சாதியத்துக்குள்ள பாரு அப்படிங்கிறீங்க. நாங்களே அப்படின்லாம் சொல்ல, நானே பார்த்து பண்ணிக்கிறது பண்ணிக்க. இன்னைக்கு கொண்டு போய் இடக்கு முடக்காத இடத்துல வச்சு விட்டுறாத, வம்புல விட்டுறாத அப்படின்னு நான் சொல்றேன். அந்த இடக்கு முடக்கமான இடங்கிறது அது அந்த தாழ்த்தப்பட்ட சமூகத்தை தானே சொல்றீங்க? ஆமா, தாழ்த்தப்பட்ட சமூகம் இல்ல. இவன் போய் சிக்கல்ல மாட்டி ஒருத்தன் சொல்றான்ட்டு அவன் அங்க நின்று கூப்பிட்டு இங்க நின்று கூப்பிட்டு அவங்க அடிச்சு ஸ்டேஷன்ல கொண்டு போட்டு வம்புல கொண்டு போட்டு அப்பா அம்மா வந்து கை கட்டி பதில் சொல்ற அளவுக்குலாம் வைக்காத. நான் வந்து நீ பொண்ணை பார்த்துட்டு வா, நான் போலாம் கேட்கலாம். கேட்டு அவங்களுக்கு பொண்ணு பிடிச்சிக்குன்னா உனக்கு ஒன்ன பொண்ணு பிடிச்சிருக்கும், பொண்ணுக்கு வந்து ஒன்ன பிடிச்சிருக்கும். இல்லைங்கய்யா, இப்ப நான் என்ன கேக்குறேன், தாழ்த்தப்பட்ட சமூகத்தை பிள்ளையே உன் பிள்ளை கட்டினா கட்டிப்பீங்களா? கட்டிக்கலாம். அதனால என்ன விடுங்க, அதனால என்னங்க விடுங்க, எனக்காக பேசக்கூடாது. எனக்காக பேசக்கூடாது. எப்படியுமே பாயிண்ட்லயே வந்துட்டீங்களா? அதனால நான் ஒரே பாயிண்ட்ல முடிச்சிட்டேன். இல்ல நான் என்ன எதுக்காக வந்து கேக்குறேன்னா, நாங்க இங்க இந்த இளைய சமுதாயம் நாங்க இருக்கோம் பாத்தீங்களா, நாங்களாம் எப்படி வரோம்னா சாதி இல்லாத சமூகமா நம்ம போகணும். மனுஷனை மதிக்கணும். மனுஷனை தவிர்த்து எந்த சாதியும் வந்து கொடி பிடிக்க கூடாது. என்ன சாதி அரசியலே நமக்கு வேண்டாம். நீ மனுஷன் நான் மனுஷன், நீ உடம்பிறப்பு நான் உடம்பிறப்பு, அதை மட்டுமே நினைச்சிட்டு போவோம் அப்படின்ற மாதிரி ஒரு இளைய சமுதாயத்தை நாங்க உருவாக்கிட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது நீங்க பேசுனது எனக்கு வித்தியாசமா ஆயிடுச்சு. அதுக்காக தான் கேட்டேன். ஏன்னா நீங்க ஒரு வெள்ளாள கவுண்டரு, இந்த அம்மா வந்துட்டு ஒரு சாணர் சமூகம் பாத்தீங்கன்னா தாழ்த்தப்பட்ட மக்களோட ரொம்ப கீழ்த்தரமான ஒரு சமூகம் சாணர் சமூகம். சரிங்களா? அப்படி இருக்கும்போது அவங்கள நீங்க திருமணம் முடிச்சிருக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது, கேட்கும்போது ரொம்ப பெருமையா இருந்தது. ஆனா நீங்க அந்த சாதிய பாணியில நீங்க தீவிரமா இருக்கும்போது தான் என்ன இப்படி இருக்காரு அப்படிங்கறத கேட்டேன். வேற ஒண்ணும் இல்ல. ஆரம்பத்துல இருந்தது இப்ப எல்லாம் அந்த மாதிரி இல்ல. ஆரம்பத்துல ஒரு கண்டிஷனோட இருந்தாங்க அப்பா அம்மா இருக்க வரைக்கும். எல்லாம் இப்ப தலைவலி போயிடுச்சு. சரி, இன்னுமே நம்ம என்ன 4 பேர் தான் நமக்கு தேவை. ஆமா, அந்த மாதிரி பாணியில போயிட்டு இருக்காங்க. அவ்வளவுதான். மனுஷனா பாக்கணும், அவ்வளவுதான். நம்ம சாதிக்கார சொந்த பந்தானா என்ன பண்ணுவான், நம்ம கிட்ட இருக்கிறத புடிங்கிட்டு போவான். இன்னைக்கு நீங்க தரம் தாழ்ந்து போயிட்டு இருக்கீங்க. ஒண்ணு இல்லைங்க, வீராணம் வளசூர் பள்ளிப்பட்டின்னு போயிட்டு இருந்தேன் வியாபாரத்துக்கு. நான் போற வரைக்கும் நல்ல ஒரு ராசி, நல்ல ராசிங்க. என்ன வியாபாரம் பண்ணீங்க? லாட்டி
நல்ல ஒரு ராசிங்க. அவங்க எல்லாம் உன்னோட இது யாருக்குமே வரான்னு சொல்லி இங்க வந்து தேடி தேடி பார்த்துட்டு இன்னைக்கு திருப்பி வந்து நீ அட்டன் ஆகும், நானே கூட உனக்கு வீட்டுல விட்டுறேன், நீ ஒரு இடத்துல உட்காந்துக்க இப்படிலாம் சொல்லிட்டு வந்து கேட்டுட்டு இருக்காங்க. இது வந்து அம்மா ஒரு வாயை திறக்கட்டும், இப்பதான் ஆட்சிக்கு வந்திருக்காங்க, அவங்க ஒரு வாயை திறந்தாங்கன்னா ஒரு பணி கரெக்டா வரும். நான் வந்து கிட்டத்தட்ட 13 வயசுல இருந்து 49 வயசு வரைக்கும் அதே தொழில் தான். லாட்டரி டிக்கெட். ஆமா, எல்லா ஊரும் போயிட்டு வந்துட்டேன். மெட்ராஸ் கூட வந்துருந்துங்க. அம்மாட்ட வந்து 67 கோடி ரூபாய் டாக்ஸி கட்டி கேட்டோம் போன பீரியட்ல. அம்மா தோத்தாங்க அந்த பீரியட்ல. அம்மா ஜெயிக்க வேண்டியதான். எங்க ஆளுங்க 35 லட்சம் பேர் இருக்காங்க. அது உடனே கலைஞர் நான் உடனே சொல்லுவாங்க, கலைஞர் பக்கம் திருப்பினாங்க. உங்க ஆளுங்க யாரு லாட்டரி டிக்கெட் வியாபாரிங்க 35 லட்சம் பேர் இருக்காங்க. அத்தனை பேர் வந்திருந்தாங்க, அந்தந்த ஊர்ல இருந்து வந்திருந்தாங்க. வந்தவங்க கூட 3 பேர் இதுல நம்ம ஓம் சக்தி கோயில்ல கூட தண்ணியில போய் மாட்டிக்கிட்டாங்க. திருச்செங்கோட்டுக்காரங்க தண்ணியில போய் சொல்லிட்டாங்க சேத்துல. அதெல்லாம் பார்த்துட்டு அப்புறம் வந்து கேட்டு காசு பண்ணிட்டு கூட அம்மா நான் 13 கோடியும் கொடுத்தாதான் நான் விடுவேன் அப்படின்னு சொல்ல கூட எங்களால முடியலன்னு வந்துட்டாங்க. விடுங்க, நான் நிக்கிற டாக்ஸி கூட கட்டியிருந்தாங்க. இருந்தா இப்ப அம்மா முதல்ல வச்சிருக்கேன். அம்மா இப்ப வந்திருக்காங்க. இதான் இந்த 1ஆம் தேதி மேல வாய் திறப்பாங்களாட்டு இருக்கு. வந்துட்டாங்கன்னா இன்னும் நல்லதுங்க. சரி, இப்ப எனக்கு என்னன்னா, அம்மா வந்து பாப்பாத்தி, நீங்க வந்து வெள்ளாளரு. பாப்பாத்திய போய் அம்மா அம்மாங்கிறீங்களே, இது என்ன ஒரு நியாயங்கிறது? ஒரு மரியாதையா ஒரு ஐயா போயிட்டாரு, அம்மா இருக்காங்கிறாங்க எல்லாரும். நான் முதல்வர் போயிட்டாரு, முதல்வரோட 2வது முதல்வர் வந்திருக்காங்க, லேடி முதல்வர். அப்படிங்கிறது அம்மான்னு ஒரு பெருமையா சொல்லிட்டேங்க. சரி சரி சரி, வேற ஒண்ணும் இல்ல, நான் கேட்ட தெளிவுபடுத்துக்கு தான் கேட்டேன், வேற ஒண்ணும் இல்ல. ஏன்னா யாரையுமே வந்துட்டு முதலமைச்சரா ஆக்கி பார்க்க அதிகாரத்தை கொடுக்கறது உங்களோட வாக்குதான், உங்களோட ஓட்டுச்சீட்டு தான். அப்படின்னும் போது நீங்க அவங்க மதிக்கிறத காட்டிலும் அவங்க நம்மள மதிக்கணும். சரிங்களா? அததான் சொல்றேன், வேற ஒண்ணும் இல்ல. நான் இந்த அம்மாவுக்காக பேசுனதுக்காக என்ன வந்து அந்த ஆளோட கட்சி நினைச்சிடாதீங்க. இல்ல இல்ல, எவனா இருந்தாலும் நமக்கு ஒரே பார்வைதான். சரிங்களா? அவன் வீட்டு குடும்பம் நல்ல கோபுரத்துல வாழுது, இந்த குடும்பம் இன்னைக்கு 300 ரூபா குடிசைக்குள்ள வாழுதுன்றதுதான் என்னோட ஆதங்கம். சரிங்களா? நீங்க என்ன சொல்றீங்க? எனக்கு இன்னொரு ஐயம் என்னன்னா, இப்ப உங்க பிள்ளைய கூப்பிட்டு போயிட்டு ஒரு உங்க பையன் மாதிரிங்களையோ இல்ல உங்க பொம்பளை பிள்ளையோ ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தை ஆட்கள் வீட்டுல விட்டு படிக்க வைக்கிறீங்கன்னா நீங்க சம்மதிப்பீங்களா? சரி, யோசிச்சு சொல்றேங்க அப்படிங்கிறீங்களா? சரிங்க, நல்லா முடிஞ்சிருச்சு இல்லையா? ஏன்னா நான் முன்னாடி கேட்டுக்கிறது நல்லது இல்லையா? அதான் சொல்றேனே, நாங்க திரும்ப திரும்ப இந்த சாதிய கட்டமைப்புகளை உடைக்கிறதுக்காக தான் வேலை பண்ணிட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது இல்ல நாங்க கஞ்சிக்கு செத்தாலும் கூட எங்களுக்கு சாதி தான் முக்கியம் அப்படின்னு பார்த்துட்டு இருப்பீங்களா? இல்ல யாரா இருந்தாலும் மனுஷனை படிக்க வைக்கிறதுல இதுல என்ன இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா? யோசிச்சு சொல்லுங்க. தெரியுங்களையும் கேட்கணும் இல்லைங்களா? தெரியும் நம்மளுக்கு மேல அப்புறம் மாமியா இருக்காங்க, அவங்களையும் ஒரு வார்த்தை கேட்கணும். எதனால அவங்க தான் முன்னாடி நிக்கிறாங்க. சரி சரி, அவங்களையும் ஒரு வார்த்தை கேட்கணும். கேட்டுன்னு உங்களுக்கு என்ன போன் பண்றேன். இல்ல அதனால ஒண்ணும் இல்லைங்கய்யா, நீங்க அனுப்புறீங்க அனுப்பல வேற விஷயம். உங்களோட கருத்து மட்டும் கேட்குறேன். ஒரு தாழ்த்தப்பட்ட வீட்டுல போயிட்டு அவங்க நல்ல ஆபீசரு, அந்த அம்மா நல்ல ஆபீசரா இருக்காங்க, அவங்களுக்கு 2 பையன்மாருங்க தான், பொம்பளை பிள்ளை அவங்களுக்கு கிடையாது. அதனால அவங்க ரொம்ப தங்கமாட்டம் உங்க பிள்ளைங்களை பார்த்துப்பாங்க, உங்க பிள்ளைய. ஆனா நீங்க அதை வந்து சம்மதிப்பீங்களா? ஒரு வார்த்தைக்காக கேட்குறேன். எனக்கு அது இஷ்டம் இருக்கும் இல்லாட்டி இருக்காது அப்படிங்கிற ஒரு நோக்கு இருக்குல்ல. பொண்ணோட விருப்பம் தாங்க, பொண்ணு பார்த்து சொல்லுங்க. இல்ல பொண்ணோட விருப்பம் இல்ல, கூட்டு போற அந்த பிள்ளைக்கு வந்து சாதி இதெல்லாம் தெரியாது இல்லையா? பெரியவங்க நமக்கு தான் தெரியும். அந்த இடத்துல இருக்குன்னு சொன்னாதானே படிக்கணும்னு சரி, யோசிச்சு சொல்லுங்க. பொண்ணு வந்து உங்க பொண்ணு சூப்பரா இருக்குன்றதோ சூப்பரா இல்லாம இருக்குன்றதுக்கோ இல்ல, எங்களுக்கு என்னன்னா தம்பிங்க சொன்னாங்க, அக்கா இந்த மாதிரி ஒரு